ஓம் சாந்தி. இன்றைய சககார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 7/5/2025. ஸ்ரீபாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஞானம் யோகத்தினால் நம்பிக்கை ஏற்படுகிறது, காட்சிகள் பார்ப்பதால் இல்லை. நாடகத்தில் காட்சிகள் பார்ப்பதும் நிச்சயிக்கப்பட்டுள்ளது, மற்றபடி அதனால் யாருக்கும் நன்மை இல்லை. அதாவது பாபா கிட்ட ஒரு சிலர் பாபா நீங்கள் எனக்கு காட்சி காமிச்சிங்கன்னா நான் உங்களை நம்புவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, காட்சி பார்க்குறதுனால ஒன்றும் யாருக்கும் நம்பிக்கை ஏற்படாது. இந்த ஞானம் மற்றும் யோகத்தினால தான் உங்களுடைய நம்பிக்கைன்றது வளருது, நிச்சயம்ன்றது உருவாகுது. மற்றபடி இந்த காட்சிகள் நாடகத்தில் ஒரு பார்ட்டாக வச்சுருக்கார் பாபா. அதை பார்க்கறதுனால யாருக்கும் நன்மை ஏற்படாது, அதாவது முன்னேற்றமும் நடக்காது அப்படின்றார். பாபா கேள்வி கேட்குறாங்க, பாபா எந்த சக்தியை காண்பிப்பது இல்லை, ஆனால் பாபாவிடம் மந்திர சக்தி உள்ளது. பாபா பதில் சொல்கிறாங்க, பகவான் சக்திசாலியானவர், அவர் இறந்தவர்களை கூட பிழைக்க வைக்க முடியும் என மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இந்த சக்தியை நான் காண்பிப்பது இல்லை என பாபா கூறுகின்றார். மற்றபடி யாராவது தீவிரமான பக்தி செய்தால் அவர்களுக்கு காட்சியை அளிக்கிறேன். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. சாட்சாத்காரம் செய்விக்கக்கூடிய மந்திர சக்தி பாபாவிடம் இருக்கிறது. ஆகவே நிறைய குழந்தைகளுக்கு வீட்டில் இருந்தபடியே பிரம்மா அல்லது ஸ்ரீ கிருஷ்ணரின் காட்சிகள் கிடைக்கிறது. பாடல்: யார் வந்தது என் மனம் என்னும் வாசலில். ஓம் சாந்தி. இது குழந்தைகளின் அனுபவத்தின் பாடலாகும். முக்கியமாக பாரதத்தில் நிறைய சத்சங்கம் இருக்கிறது, பல வழிகள் இருக்கிறது. உண்மையில் அது சத்சங்கம் கிடையாது, சத்சங்கம் ஒன்றுதான். சத்தியமான தொடர்பு அது எங்கே கிடைக்கும்? இங்கே வந்தால் நம்ம பாபா கிட்ட தான் கிடைக்கும். இதுதான் உண்மையான சத்சங்கம்ன்றார். அங்கே நீங்கள் யாராவது ஒரு வித்வான், ஆச்சாரியர், பண்டிதர்களுடைய முகத்தை பார்த்தீங்க அப்படின்னா புத்தி அந்த பக்கம் போகுது. ஏன்னா அவங்களுக்கு உடல் இருக்குது, அந்த உடலின் மேலே பார்வை போகுது. ஆனால் பாபா சொல்கிறாங்க, இங்கேயோ வினோதமான விஷயம் ஆகும் அப்படின்றார். ஏன்னா அந்த எல்லையற்ற தந்தைக்கு சரீரம் எதுவும் கிடையாது. அவர் சொல்கிறாரு, நான் உங்களுடைய நிராகார சிவ தந்தை என கூறுகின்றார். நீங்கள் மற்ற சத் சங்கத்தில் போகும்போது சரீரத்தை பார்க்குறீங்க, ஆனால் இங்கே வரும்போது சிவபாபா நிராகாரமாக இருக்கார். இந்த சத் சங்கம் இந்த சங்கம் யுகத்தில் ஒரு டைம் தான் நடக்குது. இது முற்றிலும் புதிய விஷயமாகும். பல்வேறு விதமான சாஸ்திரங்கள் இருக்கிறது, அதை நீங்கள் பல பிறவையாக கேட்டு வந்தீங்க. இப்போ இது புதிய விஷயமா இருக்குது. புத்தியின் மூலமாக ஆத்மா தெரிந்து கொள்ளுது. ஓ என்னுடைய செல்லமான குழந்தைகளே, ஓ என்னுடைய சாலி கிராமங்களே, 5000 வருடங்களுக்கு முன்பு இந்த சரீரத்தின் மூலமாக பாபா படிக்க வைத்தார் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிகிறீர்கள் என்று தந்தை கூறுகிறார். உங்களுடைய புத்தி ஒரேடியாக வெகு தொலைவிற்கு செல்கின்றது. முன்னாடி நடந்ததை இப்போ நம்ம நினைத்து பார்க்குறோம், பல காலத்திற்கு முன்பு. எனவே பாபா வந்திருக்கின்றார். பாபா என்ற வார்த்தை எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. அவர் தாயும் தந்தையுமாக இருக்கிறார். யாராவது கேட்டார்கள் என்றால் இவர்களின் தாய் தந்தை யார் என தெரியவில்லை என்பார்கள். உண்மையில் அவர் காட்சி அளிக்கிறார் என்றாலும் அதிலும் அவர்கள் குழம்புகிறார்கள். சில நேரத்தில் பிரம்மாவுடைய காட்சி கிடைக்கும், சில நேரத்தில் கிருஷ்ணருடைய காட்சி கிடைக்கும். பார்க்குறாங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு ஒரே குழப்பமாயிடும், இவங்களாம் யார் அப்படின்ட்டு. ஏன்னா பாபா ஃபஸ்ட்டு வீட்டில் இருந்தபோதே காட்சி காமிச்சு தான் நிறைய பேரை வர வச்சார். அப்படி பார்க்கும் பொழுது கிருஷ்ணருடைய பூஜை செய்கிறாங்க, அதனால் கிருஷ்ணரை காட்சி காமிச்சா ஓகே அப்படின்வாங்க. ஆனால் பிரம்மாவை பற்றி தெரியாது, பிரம்மாவுடைய பூஜைலாம் இப்போ யாரும் செய்யறதில்லை. அப்போ பாபா சொல்கிறாங்க, இந்த பிரஜாபிதா பிரம்மா இப்போ தான் வந்திருக்கார். ஏன்னா நான் தான் இவரை தத்தெடுத்து இவருக்கு பிரஜாபிதா பிரம்மானே பேர் வைக்கிறேன். அதுவும் அவங்க பிரம்மா அப்படின்னும் பொழுது 4 தலை இருக்கும், வெள்ளை தாடி இருக்கும், கைகளில் சாஸ்திரம் இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனால் இவரை பார்க்கும் பொழுது இவரா பிரம்மா அப்படின்னு குழம்புவாங்க இல்லைங்களா? அதுக்காக பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, முழு உலகமே இப்போ தூய்மையற்ற நிலையில் இருக்குது. அப்போ இவரும் பல பிறவிகளினுடைய கடைசியில் தூய்மையே இழந்துடுறார். யார்? இந்த பிரம்மா. இப்போ ஒருத்தர் கூட தூய்மையாக இல்லை. ஆக தான் கும்பமேளா நடைபெறக்கூடிய இடங்களுக்கு போகிறாங்க. ஹரித்வாரில் கங்கையும் கடலும் கலக்கக்கூடிய மேளாவுக்கும் போகிறாங்க. அங்கே போயிட்டு நீராடுவதால் நாம் தூய்மை ஆகிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க.
ஆனால் பாபா சொல்கிறாங்க, இந்த நதிகள் எதுவுமே பதீத்த பாவனி ஆக முடியாது, அதாவது தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க முடியாது. ஏன்னா அந்த நதிகள் கடல்லிருந்து உருவாகுது. உண்மையில் நீங்கள் தான் ஞான கங்கைகள். இந்த பெருமைகள் தான் உங்களை தான் சேருன்றார் பாபா. ஞான கங்கைகளாகிய நீங்கள் தான் இங்கே அங்கன்னு தோன்றீங்க. அதாவது அங்கங்கே போயிட்டு பாபாவுடைய ஞானத்தை கொடுக்குறீங்க. அவர்களோ அம்பு பாய்ந்தது, அதிலிருந்து கங்கை தோன்றுகிறது என காண்பிக்கிறார்கள். அம்பு எய்தும் விஷயமே இல்லை. இந்த ஞான கங்கைகள் தான் ஒவ்வொரு தேசத்துக்கும் போகுது அப்படின்றார் பாபா. அதாவது ஒவ்வொரு பாபாவினுடைய குழந்தைகள் எல்லாருமே ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு இந்த ஞானத்தை சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் தான் ஞான கங்கைகள் அப்படின்றார் பாபா. நானும் டிராமாவின் பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறேன் என சிவபாபா கூறுகின்றார். அனைவரின் நடிப்பும் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. நான் படிக்க வைப்பதற்காக வருகிறேன். மற்றபடி எந்த சக்தியை காண்பிப்பது? காட்சி கொடுப்பதில் கூட மந்திர வித்தை இருக்கிறது. யார் தீவிரமாக பக்தி செய்கிறாங்களோ அவங்களுக்கு நான் காட்சி கொடுக்குறேன். அதே போல் காளியின் ரூபத்தை கூட காட்டுறாங்க. அவர் மீது எண்ணெய் ஊற்றுறாங்க. ஆனால் இது போன்ற காளிலாம் கிடையாது. யார் தீவிரமாக நிறைய பேர் காளிக்கு பூஜை செய்கிறாங்க இல்லைங்களா, அப்போ அவங்களுக்கு அந்த பாவனையினுடைய பலனை நான் கொடுக்குறேன் அப்படின்றார் பாபா. இந்த மாதிரி ரூபம்லாம் எதுவும் கிடையாது. உண்மையில் காளி யாருன்னா ஜெகதாம்பா. காமச்சிதையில் அமர்ந்ததால் தான் கருப்பாக ஆகிட்டாங்க. இப்போ ஞான சிதையில் அமர்ந்து நீங்கள் வெள்ளை ஆகுறீங்க அப்படின்றார். எந்த காளி இப்போ ஜெகதாம்பா ஆகிட்டாரோ அவர் எப்படி காட்சி கொடுக்க முடியும்? இப்போ அவர் பல பிறவிகள் எடுத்து கடைசி பிறவியில் இருக்கிறார். இப்போ அந்த தேவதை கிடையாது. அதனால் அவர் காட்சி காண்பிக்க எப்படி முடியும்னு கேட்குறார். இந்த சாட்சாத்காரத்தினுடைய சாவி என்னுடைய கையில் தான் இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறார். அல்ப காலத்திற்கு அந்த பாவனைக்கான பலனை கொடுக்கறதுக்காக நான் காட்சி காண்பிக்கிறேன். அதனால் யாரும் ஒன்றும் என்னை சந்திப்பது இல்லை, என்னை அடைய முடியாது அப்படின்றார். இது ஒரு காளையினுடைய எடுத்துக்காட்டுக்காக கொடுக்கப்படுது. இதே போல் அனுமான், கணேஷ் போன்ற பலர் இருக்காங்க, அவங்களுடைய பக்தர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி நான் காட்சி கொடுக்குறேன்றார். அதே போல் சீக்கியர்கள் கூட குருநானக்கோட தீவிரமான பக்தி செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட நான் தான் காட்சி கொடுக்குறேன். அவர் கொடுக்க முடியாது. ஏன்னா அவர்கிட்ட அந்த காட்சி கொடுக்கக்கூடிய சாவி கிடையாது. அது என் கையில் தான் இருக்குது அப்படின்றார் பாபா. எனக்கு விநாசம் மற்றும் ஸ்தாபனையின் காட்சி கூட அந்த பாபா தான் செய்வித்தார் அப்படின்னு இந்த பிரம்மா பாபா கூட சொல்கிறார். அதனால் சாட்சாத்காரத்தினால யாருக்கும் ஒன்றும் நன்மைன்றது ஏற்படாது. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்த காலத்தில் நிறையா பேர் காட்சி பார்த்தாங்க, அவங்களாம் இன்று இல்லை இல்லைங்களா. அதில் எனக்கு காட்சி கிடைச்சா நிச்சயம் ஏற்படும் அப்படின்ற சொல்கிற குழந்தைகளுக்காக பாபா இந்த வார்த்தைகள் சொல்கிறாரு. காட்சி கிடைச்சாதான் நிச்சயம் ஏற்படும் அப்படின்னு கிடையாது. ஞானம் யோகத்தில் தான் இருக்குது நிச்சயம் அப்படின்றார். மீராவுக்கு கூட காட்சி கிடச்சிது, அதாவது வைகுண்டத்தினுடைய காட்சி. அப்போ அந்த ஆத்மா அங்கே போயிடுச்சா என்ன? இல்லை இல்லைங்களா. அமர்ந்தபடியே உட்கார்ந்தபடியே நிறைய பேர் காட்சி பார்க்குறாங்க அப்படின்னா கூட என்னை யாரும் அடைய முடியாது அப்படின்றார் பாபா. அதே போல் பாபா சொல்கிறாங்க, ஒருபோதும் யாரையும் பக்தியை விட்டுவிட செய்யக்கூடாது. ஞானத்தில் வரும்பொழுது தானாகவே பக்தியை விட்டு விடுவார்கள். இந்த பிரம்மா பாபா கூட நாராயணருடைய பக்தராக இருந்தார். ஒரு முறை அவர் லக்ஷ்மி பணியாளராக நாராயணருடைய கால்களை பிடித்து விடும்படியான ஒரு படத்தை பார்த்தாரு. அதை பார்த்தோன்னே அவருக்கு நன்றாக தோன்றலை. ஏன்னா அவருக்கு 2 பேருமே சமமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவியர்கிட்ட சொல்லி இந்த படத்தை மாற்றி வரையும்படி சொன்னார். 2 பேருமே சமமாக நிற்கிற மாதிரி. இதிலேருந்து இந்த வேலையிலேருந்து லக்ஷ்மியை விடுதலை செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அது 2 பேருமே நிற்கிற மாதிரி படத்தை உருவாக்கும்படி சொன்னார். ஆனால் அப்போ அந்த டைமில் கூட பாபா பிரம்மா பாபா பக்தராக தான் இருந்தார். அவர்கிட்ட ஞானம் கிடையாது. சத்தியுகத்திலாம் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க இல்லைங்களா. அதனால் அப்போவே அந்த சன்ஸ்காரம் பாபாவுக்கு இருந்திருக்கு. நாம் பாபாவினுடைய குழந்தைகள், அதிபதிகளாக இருக்கோம். பிரம்மாண்டத்திற்கு அதிபதியாக குழந்தைகளை மாற்றினார். உங்களுக்கு ராஜ்ய பாக்கியத்தை அளிக்கிறேன் என கூறுகின்றார். ஆகிய இந்த மாதிரியான தந்தையை நீங்கள் எப்போயாவது பார்த்துருக்கீங்களா என்ன? அந்த தந்தையை அந்த அளவுக்கு முழுமையாக நினைக்கணும் அப்படின்றார். ஆனால் அவரை இந்த கண்களால் நீங்கள் பார்க்க முடியாது. அவரை நீங்கள் நினைக்கணும் புத்தியின் மூலயமா. இந்த நினைவும் ஞானம் ரொம்ப ஈஸி. மரம் மற்றும் விதையை புரிஞ்சிக்கணும். நீங்கள் அந்த நிராகார மரத்திலிருந்து சாக்கார மரத்திற்கு வந்திருக்கீங்க. இந்த ஸ்தூல உலகத்துக்கு, ஆத்மலோகத்திலேருந்து இங்கே நடிக்கிறீங்க. கர்மம், அகர்மம், விகர்மத்தின் விளைவுகளையும் பாபா புரிய வைத்துள்ளார். அப்பா, டீச்சர், குரு மூவரிடமிருந்தும் போதனைகள் கிடைக்கிறது. இப்போ நீங்கள் 21 பிறவிகளுக்கு சதா சுகமுடையவர்களாக மாறும் அளவுக்கு நான் உங்களுக்கு
பாடங்களை கற்றுத்தரேன், கர்மங்களை கற்றுத்தரேன்னு பாபா சொல்கிறாங்க. இப்போ உங்களுடைய தொடர்பு சாக்காரத்திலிருந்து துண்டிக்கப்பட்டு விட்டதுன்னு பாபா சொல்கிறாரு. ஸ்ரீ கிருஷ்ணருடைய சித்திரத்தை பாருங்கள். பழைய உலகத்தை எட்டி உதைக்கிறாரு, மேலும் புது உலகத்துக்கு வராரு. நீங்கள் கூட பழைய உலகத்தை எட்டி உதைத்து புதிய உலகத்துக்கு போகிறீங்க. ஆகையால் தான் உங்களுடைய கால் நரகத்தின் பக்கமும் முகம் சொர்க்கத்தினுடைய பக்கமும் இருக்குது. சுடுகாட்டில் உள்ள நுழையும் பொழுது பார்த்தீங்கன்னா பிணத்தினுடைய முகத்தை சுடுகாட்டு பக்கமாக மாற்றுவாங்க, காலை இந்த உலகத்தின் பக்கமாக மாற்றுவாங்க. அதனால தான் இந்த மாதிரி படமும் உருவாக்கப்பட்டிருக்குன்றார் பாபா. குழந்தைகளாகிய நீங்கள் மம்மா மற்றும் பாபாவை பின்பற்றணும். அப்போ தான் அவங்களுடைய சிம்மாசனத்தில் அமர முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க தான் விஸ்வ மகாராஜா மகாராணி. அவங்கள ஃபாலோ பண்ணும் பொழுது இப்போ நீங்கள் அந்த ராஜாவினுடைய குழந்தைகள் இளவரசன் இளவரசி ஆக முடியும். அவங்களுடைய சிம்மாசனத்துக்கு அதிபதியாக அமர முடியும், உட்கார முடியுன்றார். உங்களுக்கு இப்படிப்பட்ட கர்மத்தை கற்பிக்கும் தந்தை, ஆசிரியர் மற்றும் குரு யாராவது இருப்பாங்களா என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நீங்கள் சதா காலத்திற்கு சுகமுடையவர்களாக ஆகிறீர்கள். இது சிவபாபா நமக்கு வரமாக கொடுத்துட்டாரு. அவர் ஆசீர்வாதம் செய்கிறாரு. நீங்கள் இந்த மாதிரி சதா காலத்துக்கு சுகமுடையவராக ஆகுங்கன்னு சொல்லிட்டார். ஆனால் சொல்வதால் மட்டும் எதுவும் நடக்காது. அவர் நம்ம மீது கருணை காட்டுறார் அப்படின்றது கிடையாது. நாம் படிக்கணும் அப்படின்றார். ஆசீர்வாதத்தால் மட்டும் மாற முடியாது. பாபா சொல்லக்கூடிய டைரக்ஷன் படி கேட்டு நாம் நடக்கணுன்றார். ஞானம் மற்றும் யோகத்தினை தாரணை செய்யணும் அப்படின்றார். இப்போ அனைத்தையும் மறந்து நீங்கள் முற்றிலும் முட்டாள் ஆகிவிடுங்கள் என தந்தை கூறுகிறார். நான் உங்களுக்கு என்ன வழி கூறுகின்றேனோ அதன்படி நடந்து செல்லுங்கள். பரந்தாமத்தில் நீங்கள் அனைத்து ஆத்மாக்களும் உடல் இல்லாமல் இருக்கீங்க. பிறகு இங்கே வந்து சரீரத்தை எடுக்கிறீங்க. அப்போ தான் ஜீவாத்மான்னு சொல்லப்படுது. ஆத்மா தான் நான் ஒரு உடலை விட்டு விட்டு இன்னொரு உடலை எடுக்கிறேன்னு சொல்லுது. மனிதரிலிருந்து தேவதையாகக்கூடிய மந்திர வித்தையை வேறு யாருமே செய்ய முடியாது. சிவபாபா தான் இந்த மேஜிக் பண்ணுறார். பாபா வியாபாரியாகவும் இருக்கிறார். பழையதை எடுத்துக்கொண்டு புதியதை கொடுக்கின்றார். இவரை பழைய இரும்பு பாத்திரம் என கூறப்படுகிறது. இவருக்கு எந்த மதிப்பும் இல்லை. இப்போ பாருங்கள், செம்பு பைசா கூட இல்லை. ஆனால் சத்தியுகத்தில் தங்க நாணயங்கள் தான் இருக்கும். பாபா சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு முதல் தரமான கர்மங்களை கற்பிக்கிறேன் என தந்தை கூறுகின்றார். மண்மனாபவ ஆகுங்கள். பிறகு படிப்பு. இதன் மூலம் சொர்க்கத்தின் இளவரசர் ஆவீர்கள். இப்போ தேவதா தர்மம் மறைஞ்சிடுச்சு, அது மீண்டும் இப்போ உருவாகுது. சக்திசாலி பாபா தான் முழு உலகத்தையும் தூய்மையாக ஆக்குகின்றார். ஒன்றாக இருங்கள், ஆனால் தூய வாழ்க்கை வாழுங்கள் என தந்தை கூறுகின்றார். இது அனைத்தும் யுக்திகளாகும். யோகா மற்றும் ஞானத்தினால் 21 பிறவிகளுக்கு சதா ஆரோக்கியம் ஆகிறீர்கள். இதில் கடின உழைப்பு இருக்கிறது அல்லவா? நீங்கள் சக்தி சேனைகள். மாயாவை வெற்றியடைந்து உலகத்தையே வெல்கின்றீர்கள். நீங்கள் பாரதத்தை தான் தூய்மையாக்கி பாரதத்தில்தான் ராஜ்யம் செய்கிறீர்கள். போரினால் ஒருபொழுதும் உலகத்தின் சக்கரவர்த்தி பதவி கிடைக்காது. இது அதிசயம் அல்லவா? இந்த சமயம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கிட்ட சண்டை போட்டு அழிஞ்சிறாங்க. அதாவது உலகம் மாறுது. ஆனால் பாரதத்துக்கு தான் வெண்ணெய் கிடைக்குது. அதை கொடுக்க வைக்கக்கூடியவர்கள் பெண்கள் தான். அதனால தான் வந்தே மாதரம்னு சொல்கிறாங்க. பெரும்பாலானவர்கள் இங்கே தாய்மார்கள் தான் இருக்காங்க. பிறவி பிறவியாக பாபா சொல்கிறாங்க, பிறவி பிறவியாக நீங்கள் குருக்கள் கிட்ட போனீங்க, சாஸ்திரங்களை படித்து வந்தீங்க. இப்போ நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னும் பொழுது எது சரி அப்படின்னு நீங்களே தீர்மானியுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. சத்யுகம்ன்றது உண்மையான உலகம். மாயை தான் தவறானதாக மாற்றுகிறது. இப்போ பாரதவாசிகள் தார்மீகமற்றவர்களாக மாறியிருக்காங்க. அதாவது அதர்மமுடையவராக ஆயிட்டாங்க. தர்மமே இல்லை, ஆகையால் சக்தியும் இல்லை அப்படின்றார் பாபா. அதர்மமானவர்களாக, அநீதிமானாக, சட்டவிரோதமாக ஆயிட்டாங்க, ஏழையாகவும் ஆயிட்டாங்க அப்படின்னு பாபா எல்லையற்ற தந்தையாக இருக்கிறதுனால இந்த மாதிரி எல்லையற்ற விஷயங்களை புரிய வைக்கிறாரு. உங்களை தர்மம்தான் மிகவும் சக்திசாலியாக மாற்றுகிறது. சொர்க்கத்தை உருவாக்குவது சக்திசாலியானவருடைய வேலையாகும். ஆனால் அவர் குப்தமாக இருக்கார். குப்தமாக நீங்களும் போர் வீரர்களாக இருக்கீங்க. பாபாவிற்கு குழந்தைகளிடம் நிறைய அன்பு இருக்கிறது. அகல் பாபா வழி காண்பிக்கின்றார். தந்தையனுடைய வழி, ஆசிரியரின் வழி, குருவின் வழி, பொற்கொள்ளரின் வழி, வண்ணாரின் வழி, இதில் அனைத்து வழிகளும் வருகின்றது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம்.
பாபா தாரணைக்கான முக்கிய சாரம் சொல்கிறாங்க. முதல் பாயிண்ட், இந்த ஒரு கடைசி பிறவியில் பாபாவின் டைரக்ஷன் படி நடந்து இல்லறத்தில் இருந்து கொண்டே தூய்மையாக இருக்க வேண்டும். இதில் துணிவை காண்பிக்க வேண்டும். 2வது பாயிண்ட், ஸ்ரீமத் படி உயர்ந்த கர்மங்களை செய்ய வேண்டும். சப்தத்திலிருந்து விடுபட வேண்டும். என்ன படித்தீர்களோ கேட்டீர்களோ அதை மறந்து பாபாவை நினைக்க வேண்டும். பாபா வரதானம் தராங்க. பரிஸ்திதிகளை நல்வாய்ப்பு என புரிந்து தனது நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை வலிமையுள்ளதாக ஆக்கக்கூடிய ஆடாத அசையாதவர் ஆகுக. வரக்கூடிய சூழ்நிலைகளை நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய நிச்சயம் என்னும் ஃபவுண்டேஷனை நீங்கள் ஸ்ட்ராங் ஆக்குங்க. இப்போ ஆடாதவராக அசையாதவராக ஆக முடியும் சார். பாபா விளக்க சொல்கிறாங்க. எந்த ஒரு பரிஸ்திதி வந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்கள் ஹை ஜம்ப் பண்ணிடுங்க. ஏனென்றால் பரிஸ்திதி வருவதும் கூட அதிர்ஷ்டம்தான். இது நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை வலிமையுள்ளதாக ஆக்குவதற்கான சாதனமாகும். எப்போது நீங்கள் ஒரு தடவை அங்கதனுக்கு சமமாக வலிமை உள்ளவராக ஆகிவிடுகிறீர்களோ அப்போது இந்த பேப்பர்களும் நமஸ்காரம் செய்யும். முதலில் பயங்கர ரூபத்தில் வரும், பிறகு அது தாசியாயிடும். நாங்கள் மகாவீர் என சவால் விடுங்கள். எப்படி தண்ணீர் மீது கோடு போட்டால் நிற்காதோ அதுபோல் மாஸ்டர் கடலாக இருப்பவரோடு பரிஸ்திதி போரிட முடியாது. சுயஸ்திதியில் இருப்பதன் மூலம் ஆடாதவர் அசையாதவராக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன், பழைய வருடத்திற்கு விடை கொடுப்பதோடு கூடவே கடுமைத்தன்மைக்கும் விடை கொடுத்து விடுங்கள். இன்றைய அவ்யக்த இஷாரா, வரதாதா மற்றும் வரதானி இருவரின் சம்பந்தம் சமீபம் மற்றும் சிநேகத்தின் ஆதாரத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் மற்றும் சதா இணைந்த ரூபத்தில் இருப்பீர்களானால் பவித்ரத்தாவின் குடைநிழல் தானாகவே இருக்கும். அதாவது வரம் கொடுக்கக்கூடிய வள்ளல், வரத்தை பெறக்கூடிய குழந்தைகள் 2 பேருமே இணைந்த ரூபத்தில் இருந்தோம் அப்படின்னா இப்போ அந்த தூய்மையினுடைய குடைநிழல் தானாகவே நம்ம கூட எப்போவுமே இருக்குன்றார். எங்கே சர்வசக்திவான் பாபா இருக்கிறாரோ அங்கே தூய்மையின்மை என்பது கனவுல கூட வர முடியாது. எப்போ தனிமையில் இருக்கீங்களோ அப்போ அந்த தூய்மையினுடைய சுமங்கலித்தன்மை போயிடும் அப்படின்றார். அதில் பாபா கூடவே எப்போவுமே இணைந்திருந்தால் அந்த தூய்மையின் தன்மை எப்போவுமே நம்ம கூடவே இருக்குன்றார். அச்சா, ஓம் சாந்தி.